இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ் வந்து ரொம்ப அவங்கள வந்து பார்த்துக்கிறது இல்ல. பர்சனாலிட்டியும் ரொம்ப கேர் பண்றதில்ல. உடம்பையும் கேர் பண்றதில்ல, பர்சனாலிட்டியும் கேர் பண்றதில்ல. இன்க்ளூட் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கொஞ்ச நாளாவே நானும் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்துட்டு, அதுலேருந்து வெளில வரதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தது தான் இந்த யூடியூப்னு சொல்லிட்டு, யூடியூப்ல வீடியோ ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருந்தேன் வீடியோவ. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆஃப் மென்ஸ் வந்து 80% ஆர் 70% 70-80% வந்து மென்ஸ் வந்து அவங்கள அவங்கள பார்த்துக்கிறதில்ல. பெர்சனாலிட்டிலயும் மெயின்டெயின் பண்றதில்ல. தென் அவங்க உடம்பையும் பார்த்துக்கிறதில்ல. எப்பவுமே வந்து உங்கள நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க கவனிங்க. இன்க்ளூட் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கினா பேரு தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்க முடியும். ஆ எப்பவுமே வந்து ஆ பார்த்தீங்கன்னா, உங்க உடம்பு மெயினு. உங்க உடம்பு தான் ஃபர்ஸ்ட்டு மெயின் உங்களுக்கு. உங்க உடம்ப நீங்க நல்லா கேர் பண்ணிக்கணும். அதே மாரி உங்க பர்சனாலிட்டியும் டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ, இன்னைக்கு என்ன கான்டென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பியர்ட் தான். இந்த பியர்ட் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரெஞ்ச் பியர்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பியர்ட் தான் ரொம்ப நாளா மெயின்டெயின் பண்ணிட்டு வரேன். ஸோ, அதுலயுமே கொஞ்சம் இங்க சேரல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து சேரல இன்னும். இந்த இடத்துல சேர்ந்துருச்சு. இத ரொம்ப நாளா மெயின்டெயின் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த பியர்ட வந்து ரொம்ப நாளா வச்சு ஆ எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஸோ வந்து இதுலேருந்து வேற என்ன டிஃபரண்ட் ஸ்டைல்ல நம்ம பியர்ட் மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ எடுக்க போறேன். இன்னைக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் கன்டென்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். ஆ மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அவங்களோட லுக்க வந்து எடுத்துக் குடுக்குறதே மோஸ்ட் வந்து இந்த இந்த பியர்ட் தான். ஸோ எப்பவுமே வந்து பியர்டையும் மெயின்டெயின் பண்ணுங்க. உங்க லுக்கும் சூப்பரா இருக்கும். ஜஸ்ட்டு ஆல்ரெடி நெறைய பேர் தெரியும். எப்படி வீட்ல இருக்கும்போது நம்ம வாஷ் பண்ணி பியர்ட்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா ஷேப் எடுத்துட்டு வருவோன்னு. ஃபர்ஸ்ட்டு வாட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். கழுத்தெல்லாம் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன். அதெல்லாமே எடுக்கணும். ஸோ நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா காடு மாரி வளர்ந்துரும். ஆனா அந்த மாரி வளர விடாதீங்க. அசிங்கமா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் பியர்டுக்கு ஷேவ் பண்றதுக்கு வந்து ஒரு கிரீம் வாங்கி வச்சிருந்தேன். அந்த கிரீம் தான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து மேனுவலா தான் ஷேர் பண்ண போறேன். ஷேவிங் மிஷின்ல. பாருங்க. நம்மளுக்கு பண்றது பார்த்தீங்கன்னா, அவ்வளவா தெரியலல்ல. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு பண்ணும்போது அத நம்ம கரெக்ட்டா பண்ணலாம். எனக்கு பண்ணும்போது எப்படி பண்றேன்னு பாருங்க. கரெக்ட்டா பண்றேனா இல்லையான்னு பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷேவிங் மட்டும் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் லைட்டா ட்ரிம்மிங் மட்டும் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா, ஷேப் வந்துருச்சான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இன்னும் லைட்டா எனக்கு வர வேண்டியதுன்னு இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஷேப் மட்டும் வரணும். இப்படி வந்தா நல்லா இருக்குமா? இல்ல இப்படி வந்தா நல்லா இருக்குமான்றது நம்ம 2மே விட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி இப்ப வாங்க ட்ரிம்மிங் பண்ணிடலாம். இந்த 2டே 2 போதும் இந்த ட்ரிம்மிங் பண்றதுக்கு. அதே மாரி வந்து எனக்கு ஹேர் கட் பண்றதும் பிடிக்கும். அதாவது கத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பேன் நானு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க் மட்டும் நான் கத்துக்க மாட்டேங்க. நெறைய கத்துக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். ஸோ எனக்கு ஹேர் கட் பண்றதும் பிடிக்கும். அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன் வீட்ல நானே. ஷேப்லாம் வந்ததுன்னு பாருங்க.
ஜஸ்ட் இதெல்லாம் மேனுவலாக பண்ண ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இப்போ எல்லாமே மேனுவலாக தான் பண்ணுது. இதுக்குன்னு நீங்கள் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். பிஎட்ன்றது எப்பவுமே மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்களோட பர்சனாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இனிமேல் கச்சாமுச்சான்னு தாடிலாம் விட்டுருந்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டி டவுன் ஆகிடும். ஸோ எப்பவுமே வந்து மென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைலிஷ் கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு கண்டென்ட் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். லவ் யூ ஆல். பாய்.